லிங்க் ஃபேட் ஓகே யூடியூப் சேனல். டிஆர் பிரவீன் விஜய் ராகவன் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அக்குபஞ்சர், ஃப்ளவர் மெடிசின், வர்மா, இப்படி பல இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோஸ், ப்ரோனாலஜி சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல உங்க யூடியூப் சேனலுக்கு நீங்க அதிகமா சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு குட்டி டிப்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆவாங்க. ரொம்ப சின்ன விஷயம் தாங்க, பட் நிறைய பேர் பண்றது இல்லை. அதை ஏன் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். ஸோ யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த வீடியோல எவ்வளவு சூப்பரான கண்டென்ட்டை நீங்க காமிச்சிருந்தாலும் வியூவர்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு குக்கிங் வீடியோ பண்றீங்க, அல்லது நீங்க ஒரு vlog பண்றீங்க, இல்ல டிராவல் வீடியோஸ் பண்றீங்க, இப்படி எந்த கண்டென்ட்ல நீங்க வீடியோஸ் பண்ணாலும், எவ்வளவு குவாலிட்டியா நீங்க அதை பண்ணாலும், ஆடியோ குவாலிட்டியா இருக்கட்டும், கேமரா குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது எந்த வீடியோலுமே நீங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க கேட்கலாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வியூவர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க, அதை எதுக்கு நாம வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 2 சூப்பரான கண்டென்ட் இருக்கிற ஒரு சேனல் இருக்கு அப்படின்னா அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு இன்டிமேஷன் கொடுக்குற சேனல்ஸ்க்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க கம்பேர்டு டு அந்த விஷயத்த சொல்லாத சேனல். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லும் போது, வீடியோடைய கடைசியில எண்டிங்லயோ இல்ல வீடியோட நடுவுலையோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா வியூவர்ஸ்க்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரும், ஓ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்பதான் நமக்கு வந்து தொடர்ந்து வீடியோஸ் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் வந்துட்டு வரும். ஸோ உங்களோட வீடியோஸ் பிடிச்சவங்களுக்கு கூட எல்லா நேரமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு யூடியூபரை நீங்க நினைக்கிறீங்க நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு. பட் ஒரு வியூவரை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் பட்டன் அமுக்கணும், ஆள்னு கொடுக்கணும், அப்பதான் அந்த சேனல்ல வர எல்லா வீடியோஸுடைய நோட்டிபிகேஷன் நமக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியறது கிடையாது. அப்ப அது அப்பப்ப நீங்க ஞாபகப்படுத்தணும். ஓகேங்களா? தெரிஞ்சாலுமே ஞாபகப்படுத்தும் பொழுது டக்குன்னு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் இல்லைங்க, யூடியூப்ல எந்தெந்த சேனல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த எல்லா சேனலுக்குமே வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு ₹1 கூட நஷ்டமாக போறது கிடையாது. பட் பல பேத்துக்கு வந்து அது மோட்டிவேட்டா இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணி விடுங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லையும் உங்களுடைய வியூவர்ஸ்க்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லுங்க. ஸோ இதை சொல்ல வேண்டியது கண்டிப்பா அவசியம் தான். அண்ட் இன்னொரு விஷயம், சில பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு வீடியோ கிளிப் மாதிரி வந்து அவங்களுடைய வீடியோக்கு கீழேயோ இல்லை சைட்லயோ வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ கிளிப் பக்கத்தில் ஓடிச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க. ஸோ நம்ம பண்ற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சாலும் அந்த நேரம் அவங்க மறந்துடுவாங்க. ஸோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த வீடியோக்கு போகும்பொழுது டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தோணாது. அதை நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு இதை நீங்க பண்ணுங்க. ஸோ இதை நீங்க தொடர்ச்சியாக உங்களோட வீடியோஸ்ல பண்ணும்போது கண்டிப்பா ஒரு கிராஜுவலான ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸை உங்களால் உங்க சேனல்ல பார்க்க முடியும். இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே அல்லது நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு, என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா தாராளமாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் இல்லைன்னா ஒரு டிஸ்லைக் ஆக மொத்தம் கொடுத்து விட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ பாபா. டாடா பை பை. சி